ஆனால் பவர் அண்ணா அப்படின்னு சொல்லுவோம். இன்னைக்கு நம்ம சப்ஸ்கிரைபரும் பவர் அண்ணான்னு சொல்லி தான் எல்லாருமே கமெண்ட் போடுறாங்க. அண்ணா உங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த அண்ணனை பற்றி பேசுறதுக்கு தான் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்க, பிடிக்கட்டா பார்க்க வேண்டாம். அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அதாவது எந்த வீடியோ பார்த்தாலும் நான் வந்து இதுதான் கேட்பேன், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? அதை வச்சுட்டு என்னக்கா எப்போ நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறியா? நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லவே மாட்டேங்கிறியா? எப்போ எங்கிட்ட கேட்டுட்ருக்கேன் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் மெசேஜ் போடுவாங்க. அப்படியே பழகிட்டு சொல்லி பழகிட்டு. அதாவது நான் இப்போ எதுக்கு இந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, யார் இந்த பவர் அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் எனக்கு வந்துச்சு. உண்மையாகவே அது எனக்கு சிரிப்பாக இருந்துச்சு. ஏன்னா அந்த கமெண்டில் இருக்கக்கூடிய அண்ணா பேர் வந்து பவர் போர்வெல்ஸ்னு இருக்கும். எனக்கு பேர் சரியாக தெரியல. அப்போவிலேருந்தே அப்படி தான் இருக்கும். நாங்கள் சேனல் என்றைக்கு ஆரம்பித்தோமோ அன்னையிலேருந்தே இன்றைக்கி வரைக்கும் அந்த சப்போர்ட், ஒரு பேட் கமெண்ட் போடுறது கிடையாது. எல்லாமே நல்ல கமெண்ட். அருமைமா அந்த கிட்டத்தட்ட நம்ம வில்லிசே சேனலில் ஆரம்பித்து ஒரு 4-5 வருஷம் இருக்குன்னு வைங்களேன். ஃபுல்லாகவே அந்த அண்ணா வந்து கமெண்ட் போட்டே தான் இருக்காங்க. அந்த சேனலுக்கு மட்டும் இல்லை, இப்போ ஆரம்பிச்சிருக்கக்கூடிய புது சேனலுக்குமே எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியாது. நானும் அந்த அண்ணா கிட்ட போய் சொல்லலை, ஆனால் எப்படி நான் வந்து சேனல் ஆரம்பிச்சிருக்கேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் சொல்லவே இல்லை. அவங்களாவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டாங்க. அதுலேயும் கமெண்ட் தான் போட்டிருக்காங்க. இந்த சேனலும் கமெண்ட் போட்டு, அந்த சேனலும் கமெண்ட் போட்டு. உண்மையாகவே ஒரு மனசு வேண்டாம். அதில் நல்ல கமெண்ட் போடுறதுக்கு ஒரு மனசு வேறு. அண்ணங்கிட்ட நல்ல மனசு நிறையாவே இருக்குது. நானும் பவர் அண்ணா தான் சொல்லுவேன். ஏன்னா எங்கள் வீட்டுக்கார்ட்ட கேட்பேன் அடிக்கடி, பவர் அண்ணா பார்த்தீங்களா, எப்போவும் நமக்கு மெசேஜ் போட்டுருக்கேன். அப்படி நானும் பவர்னு சொல்லி எனக்கு பழகிட்டு நம்ம சப்ஸ்கிரைபரும் அதே போல் தான் வச்சுருக்காங்க. அதாவது ஒரு ஆனால் இவங்க ஒருத்தங்க கேட்டிருக்காங்களா, நம்ம ஏற்கனவே நிறைய பேர் கேட்டிருக்காங்க. நம்ம இப்போ இடையில ரீசெண்டாக வந்து ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க, அந்த அண்ணனுக்கு பேரை சொல்லி நீங்கள் ஏங்க ஒரு வீடியோ போடக்கூடாது, அந்த அண்ணன் வந்து எல்லா வீடியோக்கும் உங்களுக்கு கமெண்ட் கொடுக்குறாங்க, நல்ல கமெண்ட் தானே கொடுக்குறாங்க, நாங்களே பார்த்துட்ருக்கோம், அப்போ நீங்கள் ஏன் வீடியோ போடக்கூடாது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சரி, நான் நேரம் கிடைக்கும் கண்டிப்பாக நான் சொல்லுவேன். ஆனால் ஏற்கனவே நான் அந்த அண்ணன் பேர் சொல்லி ஒரு ஷார்ட்ஸில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இன்றைக்கி வந்து எனக்கு ஒரு ஆசை, சரி சொல்லணும்னு. அண்ணன் வந்து எங்களை பார்த்துருக்காங்க அப்படி தானே. அப்போ எனக்கு வந்து அந்த அண்ணனை தெரியாது. அப்போ நான் ஒரு ஆவரைக்குளம் வந்து அந்த அண்ணனுக்கு ஆவரைக்குளம் ஒரு கோயிலுக்கு நிகழ்ச்சிக்கு போயிருக்கேன். அந்த அண்ணா வந்திருக்காங்க, எங்கள் முன்னாடி தான் நின்றுருக்காங்க. நானும் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஆனால் அவங்க என்கிட்ட பேசவே இல்லை. இந்த மாதிரி நான் தான் உங்களுக்கு ஆரம்பத்துலேருந்தே இந்த மாதிரி கமெண்ட் போடுறேன், சரியா இப்போ சொன்னாலே எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் அந்த அண்ணன் வந்து சொல்லவே இல்லை. எனக்கு அந்த அண்ணனை தெரியாது. அதுக்கு நான் நினச்சிட்ருக்கேன், என்னடா இந்த அண்ணன் இவ்வளோ கமெண்ட் போடுறாங்களே, அப்போ நம்ம அவங்க ஊருக்கு போயிருக்கோம், அப்போ ஏன் அவங்க வரல அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்ருக்கேன். அப்போ அவங்க ஊர்லேருந்து ஒரு சகோதரி என்கிட்ட பேசுவாங்க. இப்படி எப்போது இருக்க டைம் கிடச்சா கால் பண்ணி பேசுவாங்க. அப்போ அவங்க பேர் சொல்ல நான் விரும்பலை. அப்போ அவங்களும் சொல்லியிருந்தாங்க, நான் கேட்குறேன் அவங்கள்ட்ட, அக்கா இந்த மாதிரி வந்து ஆவரக்குளத்துலேருந்து ஒரு அண்ணா மெசேஜ் போடுவாங்க பார்த்துருங்க, எனக்கு அப்படி நல்லா எந்த வீடியோ போட்டாலுமே அந்த அண்ணாவோட மெசேஜ் தான் முதல்ல வரும். அந்த மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஊர்லேருந்து இந்த மாதிரி ஒரு அண்ணா மெசேஜ் போடுறாங்க, அவங்க வந்து சொல்லவே யாருன்னே தெரியல பார்த்துருங்க, அது யார் அப்படின்னு சொல்லி நான் அவங்கள்ட்ட கேட்குறேன். அப்போ அந்த சிஸ்டர் சொல்கிறாங்க, உங்களுக்கு தெரியாதா, ஏன்க்கா அப்படி சொல்கிறீங்க, அவங்க உங்கள் முன்னாடி தானே இருந்தாங்க அப்படின்னு. ஏன் முன்னாடி இருந்தாங்களா, எனக்கு தெரியாதே அப்படின்னு. என்னக்கா சொல்கிறீங்க, உங்கள் முன்னாடி தான் வந்து பாட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. அதில் ஐயோ எனக்கு வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு. என்னடா நம்ம சப்ஸ்கிரைபர் ஆரம்பத்தில் நமக்கு ஒரு நல்ல சப்போர்ட் பண்ணக்கூடிய சப்ஸ்கிரைபர் நம்ம மிஸ் பண்ணிட்டோமே, நம்ம ஏன் வந்து எனக்கு தெரியாது அவங்களுக்கு தெரிஞ்சுக்கும், அவங்களாவது வந்து பேசியிருக்கலாம். அதுக்கப்புறமா சரி நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் வந்துட்டோம். சப்ஸ்கிரைபர் வந்து எல்லாத்துக்குமே சொல்கிறது என்னென்னா, அவங்க வந்து எங்களை பார்த்துருக்காங்க, வீடியோ மூலமாக பார்க்குறீங்க தெரியும் அப்படி தானே. ஆனால் வந்து நாங்கள் வந்து உங்களை பார்த்தது கிடையாது, எங்களுக்கு உங்களை தெரியாது. அதனால் வந்து சில பேர் சொல்லிடுவாங்க, இந்த மாதிரி உங்களை நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோம், உங்கள் தீவிர ரசிகை, நாங்கள் தீவிர ஃபேன், அந்த மாதிரிலாம் எங்கள் வீட்டில் எங்கள் பிள்ளைங்க எல்லாருமே பார்க்குறாங்க. அப்போ நமக்கு அவங்கள தெரியும், நம்ம பேசிக்குவோம், அவ்வளோதான். இல்லாமல் நீங்கள் சொல்லாமல் வந்து எங்களுக்கு நீங்கள் யாருன்னே எங்களுக்கு தெரியாது. அதனால் தயவுசெய்து சப்ஸ்கிரைபர் நீங்கள் இருந்தீங்கன்னா வந்து சொல்லணும்னு அவசியம்லாம் கிடையாது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் எங்கள்கிட்ட வந்து பேச சொல்ல, அந்த மாதிரி சப்ஸ்கிரைபர் விருப்பம் இருந்தால் சொல்லுங்கள், இல்லைன்னா வேண்டாம்.
இந்த பவர் போர்வெல்ஸ் அந்த அண்ணனுக்கு பேர் வந்து எனக்கு சரியா தெரியாது. ஆனால் பவர் அண்ணா அப்படின்னு சொல்லுவோம். இன்னைக்கு நம்ம சப்ஸ்கிரைபரும் பவர் அண்ணான்னு சொல்லி 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 தான் எல்லாருமே கமெண்ட் போடுறாங்க. அண்ணா உங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த அண்ணனை பற்றி பேசுகிறதுக்கு தான் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கள், பிடிக்காட்டா பார்க்க வேண்டாம். சரியா? நன்றி.